நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான ஜாக்பாட் தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை மலிவு விலையில அரசு வழங்கிட்டு வராங்க. மேலும் அரசுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறத்துக்கும் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கு. இந்நிலையில் பொதுமக்களுடைய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு ஒரு சூப்பரான புதிய முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதிகரித்து வரக்கூடிய கையிருப்பை கருத்தில் கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தானியங்களை முன்கூட்டியே வழங்கக்கூடிய நடவடிக்கை வேகம் எடுத்திருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் மாதம் வரையிலான உணவு தானிய ஒதுக்கீட்டை முன்கூட்டியே எடுத்து மாநிலங்கள் மூலம் உடனடியாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. தற்பொழுது ஏப்ரல் 1 நிலவரப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவை விட சுமார் 185% அதிகமாக அரிசி மற்றும் கோதுமை கையிருப்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ரேஷன் விநியோக நடவடிக்கை பொதுமக்களுடைய உணவு தேவையை தாமதமில்லாமல் பூர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதிகப்படியான கையிருப்பை சரியாக பயன்படுத்துவதும் சேமிப்பு சிக்கல்களை தவிர்ப்பதும் இதனுடைய முக்கிய காரணமாக கருதப்படுது. அடுத்த சில வாரங்கள்ல புதிய கோதுமை கொள்முதல் தொடங்க இருக்கக்கூடிய காரணத்தினால கிடங்குகளில் இடவசதி உருவாக்குவதும் அவசியமா இருக்கு. இதற்காக மத்திய அரசு விரைந்து இந்த நடவடிக்கையை அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் மாதம் வரையிலான உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள்ல இந்த மாதமே சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா, புதிய கோதுமையை கொள்முதல் தொடங்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு போதிய இடம் வேணும் இல்லையா? அதன் காரணத்தினால ஆல்ரெடி கிடங்குல இருக்கக்கூடியதை முன்கூட்டியே வழங்குறதுக்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நீங்க அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்களை ஜூன் மாதம் வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குமோ அதை முன்கூட்டியே வாங்கிக்கலாம்னு சொல்லியும் சொல்லப்படுது. மேலும் இது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையை அணுகலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.